அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம். நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை. விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதை காண முடிகிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதே அற்றுப்போய்விட்டது. அவனுடைய இறுதி தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குர்ஆனுடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் ஆல இம்ரான் சூராவுடைய 86வது வசனம் முதல் 5 வசனங்கள் வரை உள்ள ஆயத்துக்களின் பொருளையும் தப்சீரையும் விவரமாக பார்க்கலாம். இந்த ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா சாபத்திற்கு ஆளாகாதீர்கள், சாபக்கேடுகள் பொன்னையும் பொருளையும் கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது, நல்லறமும் நிறைவான பலனும் நபி தோழர்களுடைய தயால குணம் பரந்த பொருள் கொண்ட பிர்ரு இஸ்ராயில் யாக்கூப் அலைஹி வஸல்லம் தௌராத்தை எடுத்து வாருங்கள், புனித காபா ஆலயம், புனித காபா ஆலயத்தினுடைய சிறப்புகள், இதுபோன்று பல்வேறு தலைப்புகளில் பயான்களினுடைய விளக்கம் இருக்கின்றது. பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது சூராவின் 86, 87, 88, 89 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தினர்களை நேரான வழியில் செலுத்துவான்? அவர்களோ தங்களிடம் வந்த பல அத்தாட்சிகளின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் உண்மையானவர் என சாட்சியம் கூறி நம்பிக்கை கொண்டதன் பின்னரும் அந்த தூதரை நிராகரிக்கின்றார்கள். அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார சமூகத்தினர்களை நேரான வழியில் செலுத்துவது இல்லை. 3வது சூராவின் 87வது வசனத்தில் இவர்களுக்கு அவர்கள் செயலுக்கு தக்க பிரதிபலனாவது இவர்கள் மீது நிச்சயமாக அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவருடைய சாபம் உண்டாகுவதுதான். 3வது சூராவுடைய 88வது வசனத்தில் இந்த சாபத்திலேயே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள், அவர்களுடைய வேதனை லேசாக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட மாட்டாது. 3வது சூராவுடைய 89வது வசனத்தில் எனினும் இதற்கு பின்னரும் எவரேனும் வருத்தப்பட்டு பாவங்களிலிருந்து விலகி நல்ல செயல்களை செய்தவர்களை தவிர அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன் மிகவும் கருணையுடையவன் ஆவான். இதுவரை வேதக்காரர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் குறித்து அல்லாஹ் கூறினான். இங்கிருந்து 6 வசனங்கள் 3 வகையான இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். இவர்களில் முதல் வகையினர் சத்திய மார்க்கமான இஸ்லாத்தில் இணைந்த பிறகு சபல புத்தியின் காரணத்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்ட மறுப்பாளர்களை பற்றி கூறினான். இது 86 முதல் 89 வசனங்கள் வரை பேசுகின்றன. நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்சாரிகளில் ஒருவர் மதீனா நகரவாசிகள் ஒருவர் இஸ்லாத்தில் இணைந்து பிறகு மதம் மாறி இணை வைப்பிற்கு சென்று விட்டார். அவர் பிறகு மனம் வருந்தினார். தனக்கு பாவமன்னிப்பு கிடைக்குமா என்பதை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுச் சொல்லுமாறு தன் கூட்டத்தார்களிடம் அவர் வேண்டிக் கொண்டார். அந்த சமயத்தில் இந்த 4 வசனங்களும் அருளப்பெற்றன. அவருக்கு அவருடைய கூட்டத்தினர்கள் இதை தெரிவித்தார்கள். அவர் மீண்டும் இஸ்லாத்தில் இணைந்தார். நூல் நஸாஇ, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான். மற்றொரு தகவலில் ஹாரிஸ் பின் சுவைத் என்பவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார். பிறகு மதம் மாறிய நிலையில் தன் சமூகத்தாரிடம் சென்றார்.
அவர் தொடர்பாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். அவருடைய கூட்டத்தாரில் ஒருவர் அவரை சந்தித்து இந்த வசனங்களை ஓதி காட்டினார். அப்பொழுது ஹாரிஸ் சொன்னார், சத்தியமாக நீர் உண்மையானவர், உம்மைவிட இறை தூதர் மிகவும் உண்மையானவர், மூவரிலும் அல்லாஹ் மிக மிக உண்மையாளன். பிறகு ஹாரிஸ் இஸ்லாத்தை திரும்பினார், நல்ல முஸ்லீமாக வாழ்ந்தார். சுஹானல்லாஹ். அறிவிப்பவர் முஜாஹித். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இறை தூதர் உண்மையானவர் என்று தான் சாட்சி கூறி தெளிவான சான்றுகளையும் கண்டு இத்தனைக்கு பிறகு மறுத்துவிட்டு செல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் எப்படி நேர்வழியில் செலுத்துவான்? சத்தியத்தை அறிந்த பிறகு அதில் நிலைத்திருப்பது நீதியாகும். அறிந்து கொண்டே சத்தியத்தை மறுப்பது போன்ற ஒரு கொடுமை வேறெதுவும் இருக்க முடியாது. இந்த கொடுமைக்காரர்களை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தப் போவதில்லை என்று 86வது வசனத்தில் அல்லாஹ் கடுமையாக கூறி எச்சரித்திருக்கின்றான். ஹலிஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கஸ்ஸான் நாட்டு குறுகிய நில மன்னர்களில் கடைசி மன்னரான ஜபலா பின் ஐஹம் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவினார்கள். பிறகு திரு மக்கா சென்று புனித காபாவை தவாஃப் வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் பனு பசாரா குலத்தார்களிடையே ஒருவர் இவருடைய வேஷ்டியை மிதித்து விட்டார். உடனே மன்னர் ஜபலா அவரை அறைந்து காயப்படுத்திவிட்டார். அறை வாங்கிய அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று முறையிட்டார். அப்பொழுது பாதிக்கப்பட்டவர் மன்னரை மன்னிக்க வேண்டும் அல்லது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அதற்கு மன்னர் ஜபலா, நானோ அரசன், அவன் ஒரு சாதாரண பிரஜை, அப்படி இருக்க அவனுக்காக என்னை பழி வாங்குவதா என்று ஆட்சேபித்தார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தில் நீரும் அவரும் சமமே, இறுதி நல்முடிவை கொண்டே தவிர உங்களுக்கிடையே வேறுபாடு கிடையாது என்று தெரிவித்தார்கள். மறுநாள் வரை அவகாசம் கேட்டார் ஜபலா. ஆனால் இரவோடு இரவாக ஷாம் நாடு புறப்பட்டு விட்ட ஜபலா மதம் மாறிவிட்டார். இஸ்லாத்தின் சமத்துவ கோட்பாட்டை அவர் ஏற்காத காரணத்தினால்தான் மதம் மாறினார் என்று குறிப்பிடத்தக்கது. நூல் தப்சீர் சஹீஹ் சாதா சரஹ் தப்சீர் பைலாவி. இத்தகையவர்களுக்கு கிடைக்கும் தண்டனையை பற்றி இந்த 2 வசனங்கள் பேசுகின்றன. 87, 88 ஆகிய வசனங்கள். அல்லாஹுடைய சாபமும் வானவர்கள் அவற்றின் அனைத்து மக்களின் சாபமும் தான் அவர்களுக்குரிய தண்டனையாகும். இந்த சாபக்கேட்டில் இவர்கள் நிரந்தரமாக கிடப்பார்கள். இவர்களுக்கு தண்டனை தளர்த்தப்படவும் மாட்டாது, அவகாசம் அளிக்கப்படவும் மாட்டாது என அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலம் கூறுகின்றான். சாபக்கேடுகள். அல்லாஹுடைய சாபம் என்பது அவர்களுடைய வெறுப்பை குறிக்கும். அல்லாஹுடைய சாபத்திற்கு இலக்கான எவரும் அவனது அருளை பெற முடியாது, மோட்சம் பெற இயலாது. வானவர்களுடைய சாபம் என்பது அவர்கள் புரியும் வேண்டுதல்களை குறிக்கும். நல்லவர்களுக்கு வளத்தை வழங்குமாறு வானவர்கள் அல்லாஹ்வை வேண்டுவதைப் போல தீயவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு அவர்கள் வேண்டுகின்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்குகின்றார்கள். அவர்களில் ஒருவர் நல்வழியில் செலவு செய்பவர்களுக்கு பிரதிபலன் தருமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார்கள். மற்றொருவர் அவ்வாறு செலவு செய்யாமல் பொருளை தடுத்து வைப்பவனுக்கு நஷ்டத்தை தருமாறு அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம். இதிலிருந்து மனிதர்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிவதற்கென்று சில வானவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. அடுத்து அனைத்து மக்களும் அவர்களை சபிக்கின்றார்கள் என்பதற்கு 3 முறைகளில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முதலாவது, சத்தியத்தை அறிந்த பிறகு அதனை நிராகரிப்பவர்கள் அனைத்து மக்களின் சாபத்திற்கு தகுதியானவர்கள் என்பது பொருளாகும். அவர்கள் மக்களை சபிக்கட்டும், சபிக்காமல் இருக்கட்டும். இரண்டாவது, இவ்வாறு சத்தியத்தை கைவிட்டு வழிதவறி போனவர்கள் ஒருவரை ஒருவர் நாளை மறு உலகில் சபித்துக் கொள்வார்கள். பிறகு இறுதி தீர்ப்பு நாளில் உங்களில் சிலரை நிராகரிப்பார்கள், இன்னும் சிலரை சபித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் கூறியிருக்கின்றான். ஒவ்வொரு கூட்டத்தார்களும் நரகத்தில் நுழையும் பொழுது தமக்கு முன் செல்லக்கூடிய கூட்டத்தினர்களை சபித்தவாறே செல்வார்கள் என்று இன்னொரு வசனத்தில் கூறுகிறான். 7வது சூராவுடைய 38வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இதை போல சத்தியத்தை மறுத்துவிட்டவர்களை நல்லவர்களை நாளை மறுமையில் சபிப்பார்கள். அல்லாஹ் தெரிவிக்கின்றான், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து எங்கள் மீது சிறிது தண்ணீரை ஊற்றுங்கள் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து சிறிதளவு கொடுங்கள் என்று கேட்பார்கள்.
அதற்கு அவர்கள், திண்ணமாக அல்லாஹ் இந்த இரண்டையும் சத்தியத்தை மறுத்துவிட்டவர்களுக்கு தடை செய்து விட்டான் என்று பதிலளிப்பார்கள். 7வது சூராவுடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், 3வதாக சத்தியத்தை சன்மார்க்கத்தை நிராகரிப்பவர்கள் அதன் நெறிமுறைகளையும் சட்ட விதிகளையும் அலட்சியம் செய்து விடுவார்கள். இஸ்லாமிய மார்க்க சட்டங்களில் மனித உரிமைகளை காக்கக்கூடிய சட்டங்களும் அடங்கும். அந்த சட்டங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டு மனித உரிமைகள் மீறப்படும் பொழுது அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அனைவரும் இவர்களை சபிப்பார்கள். நூல் தப்சீர் மனார். சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக கொலை, கொள்ளை, திருட்டு, வட்டி, கலப்படம் முதலியவற்றை குறிப்பிடலாம். இவையெல்லாம் இஸ்லாத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாத்தை மறுத்து இறை ஆணைகளை மறந்து இந்த குற்றங்களை ஒருவர் புரியும் பொழுது இவற்றால் பாதிக்கப்படுபவர்களும் பொது மக்களும் குற்றவாளிகளாக சபிக்கப்படுகின்றார்கள். இதனால்தான் பொதுமக்களுக்கு தொல்லை தரக்கூடிய சிறு தவறுகளை கூட செய்துவிட வேண்டாம் என்றும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட வேண்டாம் என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 சாபக்கேடுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது இறை தூதர் அவர்களே, அவை யாவை என்று தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு, மக்களுடைய நடைபாதைகளிலும் மக்கள் ஒதுங்கக்கூடிய நிழல்களில் மலம், சிறுநீர் போன்றவை கழிப்பதும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கூறினார்கள். நூல் முஸ்லிம். மற்றொரு தகவலின்படி 3 சாபங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அவை தண்ணீர் துறைக்கு செல்லும் பாதை, நடைபாதை, நிழல் ஆகிய இடங்களில் மலஜலம் கழிப்பது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். அறிவிப்பவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத், இப்னு மாஜா. ஆக இஸ்லாத்திலிருந்து மதம் மாறுவது மிக கடுமையான குற்றமாகும். இருந்தாலும் மதம் மாறிய ஒருவர் மனம் மாறி தவறை உணர்ந்து மீண்டும் இஸ்லாத்தில் இணைந்து திருந்தி வாழ தலைப்பட்டால் அவரை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கின்றான், மேலும் அவர்களுக்கு அருள் புரிகின்றான் என்று 89வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 3வது சூராவுடைய 90வது வசனத்தில், ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் நிராகரித்துவிட்டு மென்மேலும் அந்நிராகரிப்பையே அதிகப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய மன்னிப்பு கோருதல் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இவர்கள்தான் முற்றிலும் வழிகெட்டவர்கள். 3வது சூராவின் 91வது வசனத்தில், நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து அந்த நிராகரிப்பிலிருந்து மீளாது நிராகரித்த வண்ணமே இறந்து விடுகிறார்களோ அவர்களில் ஒருவனுக்கு இந்த பூமி நிறைய தங்கம் இருந்து அதை தன் குற்றத்தை மன்னிப்பதற்கு ஈடாக அவன் கொடுத்த பொழுதிலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு. இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அங்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இறை நிராகரிப்பவர்கள் இறை மறுப்பாளர்களில் 2வது மற்றும் 3வது வகையினர்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். 2வது வகையினர்கள் நயவஞ்சகர்கள் ஆவார்கள். இவர்கள் வெளிப்படையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுவிட்டு அந்தரங்கத்தில் இறை மறுப்பாளர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களை சந்திக்கையில் தங்களை முஸ்லிம்களைப் போல காட்டிக்கொண்ட இவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் சென்றால் நாங்கள் உங்கள் கட்சியே என்று அடித்து கூறுவார்கள். இவர்கள் தம்மை திருத்திக் கொண்டு உண்மை முஸ்லிம்களாக மாறுவதற்கு பதிலாக இறை மறுப்பை உறுதிப்படுத்துகின்ற செயல்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார்கள். இவ்விதம் இறை மறுப்பில் மூழ்கி போனவர்களில் உதட்டளவிலான தௌபா மன்னிப்பு கோரிக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் இவர்கள்தான் முற்றிப்போன வழிகேடர்கள் என்றும் 90வது வசனம் தெரிவிக்கின்றது. இந்த திருவசனம் மேற்சொன்னபடி நய வஞ்சகர்களை குறிக்கின்றது என்பது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, இஸ்லாத்திலிருந்து திரும்ப திரும்ப மதம் மாறியவர்கள் தொடர்பாக இந்த வசனம் அருளப்பெற்றது என்பதாகும். நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சிலர் இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள், பிறகு மதம் மாறினார்கள், மீண்டும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள், திரும்பவும் மதம் மாறினார்கள், மீண்டும் இஸ்லாத்திற்கு விருப்பம் தெரிவித்து தம் சமூகத்தார் மூலம் பாவ மன்னிப்பு கோரி அனுப்பினார்கள். இது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட பொழுது இந்த வசனம் இறங்கியது. நூல் தப்சீர் பைலாவி. இவர்கள் திரும்ப திரும்ப மதம் மாறிக்கொண்டே இருந்ததன் காரணத்தினால் இவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் தஆலா நிராகரித்தான். இதை அடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்க மறுத்துவிட்டார்கள். பொன்னையே கொடுத்தாலும் தப்பிக்க முடியாது. 3வது வகை மறுப்பாளர்களை பற்றி அடுத்த வசனம் 91வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் உயிர் வாழ்ந்த காலமெல்லாம் இறை மறுப்பாளர்களாகவே இருந்து அதே நிலையில் இறந்தும் போனவர்கள் ஆவார்கள்.
மறுமையில் அல்லாஹு தாலா வழங்க இருக்கக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் பூமி நிரம்ப பொன்னையை ஈடாக கொடுக்க முன்வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது. இங்கே இவர்களுக்கு துன்பம் மிகுந்த வேதனை உண்டு, இவர்களுக்கு உதவி புரிபவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகத்தில் குற்றவாளிகள் லஞ்சம் கொடுத்துவிட்டு தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதைப் போல மறுமையில் தப்ப முடியாது. காரணம், அங்கு விசாரணை நடத்தும் மாணவர்களுக்கோ தீர்ப்பு வழங்கும் அல்லாஹ்விற்கோ எந்த பொன்னும் பொருளும் தேவையில்லை. காசு பணத்திற்கு அங்கே எந்த மதிப்பும் இல்லை. இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற பல வசனங்கள் இருக்கின்றன. 2வது சூராவின் 123வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னும் ஒரு நாளை பற்றி பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவுக்கு எந்த பலனும் அளிக்காது, அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது, எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது, மேலும் யாராலும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் 13வது சூராவின் 18வது வசனத்தில் கூறுகிறான், எவர்கள் தங்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அது முற்றிலும் நன்மையாகும். எவர்கள் அவன் அழைப்பிற்கு பதில் கூறவில்லையோ அது அவர்களுக்கு கேடாகும். ஏனென்றால் பூமியிலுள்ள பொருட்கள் அனைத்தும் சொந்தமாக இருந்து அத்தோடு அதை போன்றதொரு பாகமும் அவர்களிடம் இருந்தால் மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேதனையிலிருந்து தப்பித்து கொள்ள இவை அனைத்தையும் தங்களுக்கு பிரதியாக கொடுத்துவிடவே விரும்புவார்கள். எனினும் அது ஆகாத காரியம். மேலும் அவர்களிடம் மிக கெட்ட கடினமான கேள்வி கணக்கு கேட்கப்படும். அவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான், அது தங்குமிடமெல்லாம் மிக கெட்டது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், இறுதி தீர்ப்பு நாளில் நரகவாசிகளை நோக்கி, உனக்கு பூமி நிரம்ப பொருள் இருந்தால் அதை ஈடாக கொடுக்க இப்பொழுது முன்வருவாயா என்று கேட்கப்படும். அதற்கு அவன் ஆம் என்பான். அப்போது அல்லாஹ் கூறுகிறான், அதைவிட சுலபமானதையே நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். நீ எனக்கு இணை வைக்கல் ஆகாது என உன் தந்தை ஆதமுடைய முதுகந்தண்டிலேயே உறுதிமொழி வாங்கியிருந்தேன். ஆனால் நீயோ இணை வைப்பதைத் தவிர வேறு எதற்கும் சம்மதிக்கவில்லை. அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி, முஸ்லிம், அஹமது. இதைப்போல நன்மை என்று கருதி கோடி கோடியாக இந்த உலகத்தில் செலவு செய்திருந்தாலும் இறை மறுப்பிலேயே இறந்து போன எவருக்கும் மறுமையில் அது எந்த பலனையும் அளிக்காது என்று இந்த வசனத்திற்கு பொருள் கொள்ளலாம். அப்துல்லா பின் ஜதான் என்பவர் அறியாமை காலத்தில் விருந்தினர்களை உபசரிப்பவர்களாகவும் நலிந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் உணவளிப்பவர்களாகவும் இருந்தார்கள். இந்த நற்பணிகள் அவர்களுக்கு பலனளிக்குமா என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அவர் ஒரு நாளில் கூட யா அல்லாஹ் மறுமையில் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டதில்லை என்று கூறினார்கள். நூல் முஸ்லிம் 1:115. 3வது சூராவுடைய 92வது வசனத்தில், உங்களுக்கு பிரியமான பொருட்களிலிருந்து நீங்கள் தானமாக செலவு செய்யாதவரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எதை தானம் செய்தபோதும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். இதற்கு முந்தைய ஆயத்தில் இறை மறுப்பாளர்கள் செய்கின்ற அறங்களுக்கு மறுமையில் எந்த பலனும் கிடைக்காது என உணர்த்தப்பட்டது. இங்கே அல்லாஹுடைய நம்பிக்கையாளர்கள் புரிகின்ற நல்லறம் பற்றியும் முழு பலன் தர வேண்டுமென்றால் எத்தகைய அறமாக அது இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றான். உங்களுக்கு விருப்பமானவற்றை அல்லாஹுடைய வழியில் நீங்கள் தானம் செய்யாதவரை நிறைவான பலனை நீங்கள் ஒருபொழுதும் பெற முடியாது என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. நல்லறனை நிறைவான பலனும் விருப்பமானவற்றை செலவு செய்தல் என்பதற்கு எந்த பொருள் நமக்கு தேவையானதாகவும் பயன் மிக்கதாகவும் இருக்கின்றதோ அதனை தானம் செய்தல் என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நூல் மாரிஃபுல் குர்ஆன். மற்றொரு வசனத்தில் நல்லோர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், தங்களுக்கு அது பிரியமானதாக இருக்க ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். 76வது சூராவின் 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இன்னொரு வசனத்தில் அன்சாரி முஸ்லீம்களின் தயாள குணம் பற்றி அல்லாஹ் தஆலா மதீனத்து நகர முஸ்லீம்களை பற்றி கூறுகிறான். தங்களுக்கு தேவையிருந்த போதும் தங்களை விட மற்றவர்களுக்கு முதலிடம் தருவார்கள் என்று புகழ்ந்து கூறியிருக்கின்றான்.
அடுத்து நிறைவான பலன் என்பதை குறிக்க இங்கே பிர் என்று சொல் கூறப்பட்டுள்ளது. தாராளமான உதவி என்பது இதன் சொற்பொருளாகும். பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை குறைவின்றி நிறைவேற்றுதல், மனித நேயத்தோடு நடந்து கொள்வது, பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது ஆகிய பொருட்கள் இந்த சொல்லுக்கு உண்டு. இதன்படி உங்களுக்கு விருப்பமான பொருளை நீங்கள் அல்லாஹுடைய வழியில் தானம் செய்யாதவரை தர்மத்தை, நட்பணிகளை பெறமாட்டீர்கள், அதாவது அவற்றின் நட்பலன்களை பெறமாட்டீர்கள் என்று பொருள் விரியும். மேலும் இங்கு குறிப்பிட்டுள்ள பிர்ரு என்பதில் கட்டாய தர்மமான ஜக்காத்தும் விருப்பமான தர்மமான சதகாவும் அடங்கும். எனவே எந்த தர்மம் செய்தாலும் பயனுள்ள பிரியமான பொருளை அல்லாஹ்வுடைய வழியில் வழங்காதவரை தர்மத்தின் முழு பயனை பெற முடியாது என்று இந்த வசனத்தின் கருத்து அமையும். பயனில்லாத வீணாகிவிட்ட பொருட்களை தர்மம் என்று நினைத்து கொடுத்தாலும் நன்மை கிடைக்காது. நூல் மாரிஃபுல் குர்ஆன் இதனை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, 2வது சூராவுடைய 267வது வசனத்தில், நம்பிக்கைக்குரியவர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம், கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்து நல்லவற்றை தர்மமாக செலவு செய்யுங்கள். அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்போடு கண்மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருட்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன், மிக புகழுடையவன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஆக உபயோகப்படக்கூடிய எந்த பொருளை தர்மம் செய்தாலும் அந்த பொருள் தர்மம் செய்பவர்களுக்கு தேவையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்விடம் அதற்கு பிரதிபலன் உண்டு. இதனை உணர்த்தும் முகமாகவே நீங்கள் எந்த பொருளை தானம் செய்தாலும் அதனை அல்லாஹ் அறிகின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூறியிருக்கின்றான். நபித்தோழர்களுடைய தயாள குணம். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபித்தோழர் அபு தல்ஹா மதினாவில் அன்சாரிகளிலேயே பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். மஸ்ஜிது நபவிக்கு எதிரில் அவருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திற்கு பிருஹாவு என்று பெயர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள சுவையான நீரை அருந்துவது உண்டு. இது அபு தல்ஹாவிற்கு பிரியமான சொத்தாக இருந்தது. இந்த திருவசனம் 392வது வசனம் அருளப்பட்ட வேளையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு பிரியமான பொருளை தானம் செய்யாதவரை நிறைவான பலனை நீங்கள் பெற முடியாது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே எனக்கு மிகவும் பிடித்தமான பொருள் பிருஹாவ் என்ற இந்த தோட்டமாகும். அதனை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து அதனுடைய பலனை முன்சேமிப்பாக ஆக்கிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். எனவே அல்லாஹ் காட்டிய வழியில் அனைத்தையும் தாங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அபு தல்ஹா தெரிவித்தார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகிழ்ச்சி, இது லாபம் தரக்கூடிய சொத்து. உங்கள் விருப்பத்தை மதிக்கின்றேன். எனினும் இதனை நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு வழங்குவதையே மேலானதாக கருதுகிறேன் என்று கூறினார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவ்விதமே செய்ததாக அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தனது தந்தையின் சகோதரர் மக்களுக்கு இதர உறவினர்களுக்கும் அதை பிரித்து கொடுத்தார்கள். நூல் புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத். இதிலிருந்து நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய ஆணைகளை உடனுக்குடன் செயல்படுத்துவதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பது தெளிவாகின்றது. மேலும் மற்ற ஏழை எளியவர்களுக்கு வழங்குவது மட்டும் தர்மமல்ல, உறவினர்களுக்கு வழங்குவது பலனை அதிகமாக தரும் தர்மம் என்று இந்த ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நூல் மாரிஃபுல் குர்ஆன். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கைஃபரில் கிடைத்த பங்கில் ஒரு பங்கு எனக்கு மிகவும் பிரியமான ஒன்றை நான் பெற்றதில்லை. இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அசலை, அதாவது நிலத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை அல்லாஹ்வுடைய வழியில் செலவிடுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் மாரிஃபுல் குர்ஆன். புகாரி, முஸ்லிம். நபித்தோழர் ஜெயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அன்னாருக்கு மிகவும் பிரியமான ஜபல் என்ற குதிரை ஒன்று இருந்தது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, எனக்கு பிரியமான இந்த குதிரையை அல்லாஹ்வுடைய வழியில் அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன் என்று ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிதிடமிருந்து அந்த குதிரையை வாங்கி ஜெயிதுடைய மகனார் உசாமா பின் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அளித்தார்கள். தாம் வழங்கிய தர்மம் தன் மகனுக்கே வந்துவிட்டதே என்று எண்ணியதால் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சங்கடப்பட்டதைப் போல தெரிந்தது.
இதனை அறிந்து கொண்ட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார்கள். நூல் இப்னு ஜரீர் தஃப்ரி. இங்கே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட 3 விதமான முடிவுகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது ஹதீஸில் தனது தோட்டத்தை தானம் செய்ய முன்வந்த அபு தல்ஹாவிடம் உறவினர்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது ஹதீஸில் அசலை வைத்துக்கொண்டு பலனை மட்டும் தர்மம் செய்துவிடுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசனை கூறினார்கள். மூன்றாவது ஹதீஸில் ஜெயிதிடமிருந்து அந்த குதிரையை வாங்கி அவனுடைய மகனுக்கே அளித்து விட்டார்கள். காரணம், மகன் தேவையுள்ளவர்களாக இருக்கையில் அவருக்கு வழங்குவதே சிறந்ததாகும். இப்படி யார் யாருக்கு எது பொருந்துமோ அதை செய்வதே நன்மையாகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். ஆக நமக்கு பிடித்த பொருளை, அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் குறைந்ததாக இருந்தாலும், அல்லாஹுடைய பாதையில் நாம் தானம் செய்தால் அதற்குரிய வெகுமதியை அவன் நமக்கு வழங்குகின்றான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். பரந்து பொருள் கொண்ட பிர். இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள பிர்ரு என்ற சொல் பரந்த பொருள் கொண்டதாகும். பணம், பொருளால் உதவி புரிவதும் பிர்ரு தான். உயிர் உள்ளவர்களுக்கு உதவுவதும் பிர்ரு தான். இதைப்போல இறந்து போன முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதும் அவர்களுடைய மறுஉலக சுபிட்சத்திற்காக நன்மைகள் புரிவதும் கூட பிர் என்ற சொல்லில் அடங்கும். நபித்தோழர் அபு உஸைத் ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கொண்டிருந்த பொழுது பனு சலிமா என்ற கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்தார். வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெற்றோர் இறந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய உதவிகள் பிர் ஏதேனும் உண்டா என்று வினவினார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், பெற்றோருடைய ஜனாசா இறுதி தொழுகையில் கலந்து கொள்வதும், அல்லாஹ்விடம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதும், அவர்கள் முடிவு செய்துவிட்டு சென்ற உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதும், அவர்களுடைய உறவினர்களுக்காக உதவி செய்வதும், அவர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துவதும் பிர் ஆகும் என்று விளக்கமளித்தார்கள். அபு தாவூத், இப்னு மாஜா. இங்கே விரும்புகின்றவர்களிருந்து தானம் செய்யாதவரை என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பது விரிந்த பொருளாக கொண்டதாகும். விருப்பமானவை என்பதில் மனதுக்கு பிடித்து செல்வம், ஆட்சி அதிகாரம், நேரம், மனித ஆற்றல் ஆகிய அனைத்தும் அடங்கும். வெறும் பணமும் செல்வமும் மட்டுமே இங்கே நோக்கமல்ல. நூல் தஃப்சீர் மாஜிதி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி ஒன்று இந்த கருத்தை வலியுறுத்த வகையில் அமைந்திருக்கின்றது. உங்களில் ஒருவர் தனக்கு விரும்பியதையே தன் சகோதரனுக்கும் விரும்புகின்ற வரை முழுமையான இறை விசுவாசியாக ஆக முடியாது என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். 3வது சூராவின் 93, 94, 95 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், இஸ்ராவேலர்களுக்கு தௌராத் அருளப்படுவதற்கு முன்னர் எல்லா உணவும் ஆகுமானதாகவே இருந்தது. எனினும் இஸ்ராயில் தனக்கு விலக்கி கொண்டவற்றை தவிர. ஆகவே இதற்கு மாறாக கூறும் யூதர்களை நோக்கி, நபியே நீர் கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து ஓதி காண்பியுங்கள். 3வது சூராவுடைய 94வது வசனத்தில், இதற்கு பின்னரும் எவரேனும் அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறினால் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். 3வது சூராவுடைய 95வது வசனத்தில், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் கூறுவீராக, இவற்றை பற்றி அல்லாஹ் கூறியவைதான் முற்றிலும் உண்மை. ஆகவே நம்பிக்கையாளர்களே, இவர்களை புறக்கணித்துவிட்டு நேரான வழியில் சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் இணை வைத்து வணங்குபவர்களாக இருக்கவில்லை. முந்தைய வசனங்களில் வேதக்காரர்களோடு விவாதம் நடந்த செய்தி வந்துள்ளது. சில இடங்களில் யூதர்களோடு, இன்னும் சில இடங்களில் கிறிஸ்தவர்களோடும், மற்ற சில இடங்களில் இரு வகுப்பாளர்களோடும் விவாதங்கள் நடந்திருக்கின்றன. இங்கே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் தெரிவித்த ஒரு ஆட்சேபத்திற்கு அல்லாஹ் பதில் தருகின்றான். நீங்கள் நபி இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்கின்றீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒட்டக இறைச்சியும் அதன் பாலும் விளக்கப்பட்டிருந்தன. ஆனால் நீங்கள் அவற்றை பயன்படுத்துகிறீர்களே என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். அப்பொழுது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இவை இப்ராஹிமுக்கு அனுமதிக்கப்பட்டே இருந்தது என்று தெரிவித்தார்கள். அதற்கு யூதர்கள், எந்த பொருள் விளக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லி வருகின்றோமோ அதுவெல்லாம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து விளக்கப்பட்டு வருகிறது என்று வாதிட்டார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை அருளினான். அறிவிப்பவர் வாஹிதி. நூல் தஃப்சீர் ரூஹுல் மஆனி. இப்பொழுது அனுமதிக்கப்பெற்றுள்ள பொருட்கள் யாவும் இஸ்ராவேலர்களுக்கு அனுமதிக்கப்பட்டே இருந்தன. தௌராத் வேதம் அருளப்பட்டதற்கு முன்னர்
இஸ்ராவேலர்களுடைய தந்தையான இஸ்ராயில் என்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு தாமே விலக்கி கொண்ட சில பொருட்களை தவிர. இதுதான் உண்மை. இதை நீங்கள் ஏற்க மறுத்து உங்களுடைய வாதமே உண்மை என்று கூறுகிறீர்களேயானால் உங்களுடைய வேதமான தௌராத்தை எடுத்து வந்து ஓதி காட்டுங்கள் பார்க்கலாம் என்று யூதர்களிடம் கூறுமாறு முதல் வசனத்தில் 93வது வசனத்தில் நபி அல்லாஹ் தாலா கட்டளையிட்டிருக்கின்றான். இஸ்ராயில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் நபி. இவர்கள் இஸ்ராவேலர்களுடைய தந்தையான நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இஸ்ராயில் என்று அல்லாஹ் தாலா இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழ்வாத நோய் இருந்தது. இந்த நோயிலிருந்து தான் குணமடைய மீண்டுவிட்டால் தமக்கு பிரியமான உணவையும் பானத்தையும் விலக்கிக் கொள்வதாக நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். அன்னலாருக்கு விருப்பமான உணவு ஒட்டக இறைச்சியும் விருப்பமான பானம் ஒட்டகத்துடைய பாலாகவும் இருந்தது. நோய் குணமான பொழுது ஒட்டக இறைச்சியும் ஒட்டகத்துடைய பாலையும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருந்துவதை தவிர்த்து விட்டார்கள். நூல் திர்மிதி ஹக்கீம். பிறகு அன்னாருடைய வழித்தோன்றல்களில் இந்த தடையை அல்லாஹ் தஆலா நீட்டித்தான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோய் குணமாக வேண்டுமென்றால் அன்னார் ஒட்டக இறைச்சியை தவிர்த்துவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்தார்கள் என்றும் அதன் பேரிலேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டக இறைச்சியை தமக்கு பிரியமான உணவாக இருந்த அதை அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் தஃப்சீர் மல்ஹரி. நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத குழு ஒன்று சந்தித்து நாங்கள் சில விஷயங்களை குறித்து கேட்டோம். ஒரு நபியாலேயே தவிர அவற்றிற்கு சரியான பதில் தர முடியாது என்று தெரிவித்தார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை கேளுங்கள், ஆனால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களிடம் உறுதிமொழி வாங்கியதைப் போல நானும் உங்களிடம் ஒரு உறுதிமொழி வாங்க விரும்புகிறேன். அதாவது, நான் அளிக்கும் பதில்கள் சரியானவை என்று நீங்கள் கண்டால் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறினார்கள். சரி என்று யூதர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் கொடுத்த கேள்விகளில் இஸ்ராயில் யாக்கூப் தமக்கு தாமே விலக்கி கொண்ட உணவுப் பொருள் எது என்பது ஒன்றாகும். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு விளக்கம் அளித்தார்கள். இஸ்ராயிலுக்கு கடுமையான நோய் இருந்தது. நீண்ட நாள் நோயுற்றிருந்த அவர் தன் நோயை அல்லாஹ் குணப்படுத்தினால் தமக்கு விருப்பமான உணவையும் பானத்தையும் தாம் விலக்கிக் கொள்வதாக நேர்ச்சை செய்து கொண்டார்கள். அவருக்கு ஒட்டக இறைச்சி பிரியமான உணவாகவும் அதன் பால் பிரியமான பானமாகவும் இருந்தது. இந்த விபரத்தை கேட்ட யூதர்கள் ஆம், உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வே, இவர்களுக்கு நீயே சாட்சி என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்விதம் யூதர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான விடையளிக்க யூதர்களும் அதனை சரிகண்டே வந்தார்கள். இறுதியாக, வானவர்களில் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் யார் என்று யூதர்கள் கேட்டார்கள். அதற்கு என் நண்பர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒவ்வொரு நபிக்கும் அவரே நண்பராக இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது இந்த இடத்தில்தான் நாங்கள் உங்களை விட்டு பிரிகின்றோம். ஜிப்ரயில் அல்லாத வேறொரு வானவர் உங்களுக்கு நண்பராக இருந்திருப்பாரே, ஆனால் உங்களை நாங்கள் பின்பற்றி இருப்போம் என்று யூதர்கள் சொல்லிவிட்டார்கள். அதுபோல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் கூறுக, எவர் ஜிப்ரீலுக்கு பகைவரோ அவர் அல்லாஹுக்கும் பகைவர்தான். ஏனென்றால் நிச்சயமாக அவர் அல்லாஹுடைய ஆணைக்கிணங்க இந்த வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தார் என்ற வசனம் அப்பொழுது அருளப்பெற்றது. 297வது வசனம். நூல் அஹ்மத். தௌராத்தை எடுத்து வாருங்கள். ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு தாமே தடை விதித்து கொண்ட உண்பொருட்களை தவிர மற்ற அனைத்து உணவுப் பொருட்களும் இஸ்ராவேலர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தன. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டக இறைச்சியையும் பாலையும் தமக்கு தாமே விலக்கி கொண்டது போல தௌராத் வேதம் அருளப்பெற்றதற்கு முந்தைய நிகழ்ச்சியாகும். தௌராத் அருளப்பெற்ற பிறகு சில பொருட்கள் யூதர்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன. யூதர்களுக்கு நகமுடைய பிராணிகள் எல்லாவற்றையும் தடை செய்திருந்தோம். ஆடு மாடுகளுடைய கொழுப்பையும் தான். ஆனால் அவற்றின் முதுகுகளில் அல்லது குடல்களில் அல்லது எலும்போடு கலந்திருக்கின்ற கொழுப்பை தவிர என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். 6வது சூராவுடைய 146வது வசனத்தில்.
எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்தே சில உணவுப் பொருட்களுக்கு அல்லாஹ் தடை விதித்திருந்தான் என்ற யூதர்களுடைய கூற்று உண்மையாக இருந்தால் அது குறித்து தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் தௌராத்துடைய வேதத்தில் அவ்வாறு சொல்லப்படவில்லை. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஓதி காட்டுங்கள் என்று யூதர்களிடம் கூறுமாறு அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு இங்கே கட்டளையிட்டிருக்கின்றான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். ஆக யூதர்கள் பொய் சொல்கின்றார்கள். இத்தனைக்கு பிறகும் இவ்வாறு அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறக்கூடியவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா 94வது வசனத்தில் கண்டித்திருக்கின்றான். அல்லாஹ் உரைப்பதுதான் உண்மை. எனவே நீங்கள் நேர்மையாளரும் சத்தியத்தை சார்ந்தவருமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் ஒருபோதும் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருந்ததில்லை என்று யூதர்களிடம் எடுத்துரைக்குமாறு 3வது வசனம், அதாவது 95வது வசனத்தில் நபிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 86வது வசனம் முதல் 95 வசனங்கள் வரை முழுமையாக குர்ஆனுடைய தஃப்சீரை பார்த்தோம். இதன் மூலம் நமக்கு தீனுடைய விஷயங்கள் நிறைய விளங்கியிருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். மேலும் நமது முந்தைய பயான்களில் முன்புள்ள சூறாக்களுடைய தஃப்சீர்கள் உள்ளன. சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரானுடைய ஆரம்ப வசனங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் பொறுமையோடு கவனமாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய தீனை மேலும் மேலும் வளரச் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். தீனுடைய வழிப்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடந்து அதன்படி வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபாரிஷை தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினம் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். குர்ஆனை விளங்கி ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.